நீங்க செகந்தருடைய மலைக்கு போகணும் அவசியம் கிடையாது. தனி வழி, இது தனி வழி. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மலை மேலே ஏறணும். திருப்பரங்குன்றன்றது படி மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுப்பாங்க. அது மேலே ஏறினா நீங்க நடந்து மலை மேலே ஏறணும். அதுக்கு மலை மேலே வாகனங்கள் போறதுலாம் வசதி இல்லைன்னா ஓரளவு ஆரோக்கியமான உள்ளவங்க தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் வழிபடுவாங்க. மற்றபடி அவங்க யாரும் போக மாட்டாங்க. அப்போதான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணோன்னா இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அங்கே வந்து கூடி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க போலீஸ்கிட்ட. நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து பலியிடுறது காலங்காலமாக பண்ணுறோம் அப்படின்றப்போ, இல்லை ஒரு நம்ம வந்து அமைதி கூட்டம் மாதிரி ஒன்று போட்டு இதுக்கு என்ன தீர்வு பண்ணலான்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சு பேசுகிற வேலையில் இந்த இந்த பிரச்சனைக்கு கொழுந்து விட்டு எரிய செய்தது யாருன்னா ராமநாதபுரம் எம்பியாக இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் ஓனர் இருக்கக்கூடிய நவாஸ் கனி தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மலை மேலே போகிறார். போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் சாப்பிடல. நிறைய பேர் வந்து அவர் சாப்பிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் பிரியாணி சாப்பிடல. அவர் கூட வந்தவங்க வேண்டுமென்றே அந்த மலையில் பிரியாணியை சாப்பிட்டு அதை வலைதளத்தில் பதிவிடுறாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் மதுரையை தாண்டி பாண்டிய கோயில் போனீங்கன்னா நீங்கள் பாண்டிய கோயிலில் ஆடு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கோழி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய வழிபாடு. முருகஸ்தலத்தில் பலியிடுறதுக்கு வேலையே கிடையாது. முருகஸ்தலத்தில் வந்து அறுபடை வீட்டில் எங்கேயுமே பலியிட மாட்டாங்க முருகருக்கு. அது அப்போ வந்து இது ஒரு பிரச்சனையா உருவெடுக்கிறப்ப வேண்டுமென்றே இதை ஒரு பேசும் பொருளா ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த நபர் நினைச்சாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப அதை பார்க்கறப்ப அங்க இருக்கக்கூடிய இந்து உணவாளர்களுக்கு கோவம் வருது. அது எல்லாருக்கும் வருது.